الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குதுபாக்களின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் காரணத்தினால் நாம் எல்லோரும் இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 27வது நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்னும் 2 அல்லது 3 தினங்களில் இந்த ரமலான் மாதம் எங்களை விட்டும் செல்ல இருக்கிறது. ஆனாலும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல ஆன்மீக பயிற்சிகளையும் அஹ்லாக் ரீதியான பல பயிற்சிகளையும் தந்திருக்கிறார். அந்த பயிற்சிகளிலே நாம் பெற்ற பாடங்கள் ரமலான் முடிந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அது உதவியாக இருக்க வேண்டும். பொதுவாக நாம் ரமலான் காலத்திலே செய்த அனைத்து விதமான அமல்களையும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதியான நியத்தை நமக்குள் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்: அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துடன் தொடர்ச்சியாக செய்து வருவதாம். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு விடயம். எனவேதான் நாம் ரமலானிலே செய்த அமல்கள் அனைத்தையும் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற போது அது அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதாக மாறிவிடுகிறது. உலமாக்கள் குறிப்பிடுவார்கள், ஒருவர் சாலிஹான அமல்களை தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்து வருவார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்கிறார். இது அல்லாஹ் அவரை விரும்புகிறார். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்கிற போது அவருடைய பார்வை நல்லவற்றை மட்டும்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அருள். அது அவருடைய அந்த கேள்வி புலன் நல்லவற்றை மட்டும்தான் செவியேற்கும். அவருடைய கைகள் நல்லவற்றை மட்டும்தான் தொடும். அவருடைய கால்கள் நல்லவற்றை நாடி மட்டும்தான் நடக்கும். இது அல்லாஹ் செய்கின்ற ஒரு தௌஃபீக். செய்கிற போது அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஃபர்லான தொழுகைகளை பொறுத்தவரையில் அது கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். ரமலானுடைய காலத்தில் நாம் எல்லோரும் உரிய நேரத்துக்கு தொழுவோம். சுபஹுடைய நேரத்திலே எல்லா மஸ்ஜிதுகளும் நிரம்பி வழிந்ததை பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தது. அது தொடர வேண்டும். அது தொடர்கிற போதுதான் நாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ரமலானுடைய காலத்தில் நாம்
கியாமுல் லைல் தொழுகை தொழுதோம், குர்ஆனை ஓதினோம், திக்ர்களை செய்தோம், அதிகமான இஸ்திக்ஃபார் துஆக்களை எல்லாம் செய்திருந்தோம். இந்த உஃபரியான வணக்கங்கள் இவற்றை நாம் முடியுமான வரைக்கும், அது குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உறுதியான நீயத்தை ரமதானுடைய கடைசி பகுதியிலே நானும் நீங்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நீயத் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக தௌஃபீக் செய்வான். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒருவர் அமல்களை தொடர்ச்சியாக செய்கிற போது அவருக்கு கிடைக்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு பயன்பாட்டை உலமாக்கள் ஹதீஸின் அடிப்படையிலே குறிப்பிடுகிறார்கள். வழமையாக ஒருவர் நல்ல அமல்களை செய்கிறார், ஒரு கட்டத்திலே அவர் நோய்வாய்ப்படுகிறார், அந்த உஃபரியான வணக்கத்தை அவருக்கு செய்ய முடியவில்லை. அல்லது அவர் பயணத்திலே இருக்கிறார், அந்த உஃபரியான வணக்கத்தை அவருக்கு செய்ய முடியவில்லை. இந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அமல்களை செய்த நன்மைகளை அவருக்கு எழுதி விடுகின்றான். வல்லமையாக கியாமுல் லைல் தொழுகிற ஒருவர் தஹஜ்ஜுத் தொழுகிறார், ஒரு நோயின் காரணத்தினால் அந்த இரவு அவர் எழுந்து தொழ முடியவில்லை. இப்போது அல்லாஹ் அவருக்கு அன்றைய இரவு தஹஜ்ஜுத் தொழுத நன்மை எழுதுவார். வழமையாக முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் தொழுகின்ற ஒரு சகோதரர் ஒரு பயணத்திலே அவர் சேர்த்து சுருக்கி தொழுது கொண்டிருக்கிறார், முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை அவரால் தொழ முடியவில்லை. இப்போது அல்லாஹ் தஆலா அந்த முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் தொழுத நன்மையை அவருக்கு எழுதுவார். இதான் ஒரு பயன்பாடு. அப்ப எனவேதான் முதலாவதாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம், ரமதான் காலத்திலே நாம் செய்த அமல்களை, குறிப்பாக உஃபரியான அமல்களை முடியுமான வரைக்கும் நாம் ரமதான் முடிந்ததற்கு பிறகும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதியான நீயத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ரமதானுடைய காலத்தில் அதிகமான இபாதத்துகளில் ஈடுபட்டிருக்கிறோம். சில சகோதரர்கள் ரமதான் கடைசி 10 முழுமையாக மஸ்ஜிதுகளிலே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். சில சகோதரர்கள் குர்ஆனை இந்த ரமதானிலே 2-3 தடவைகள் ஓதி முடித்திருக்கிறார்கள். ரமதான் மாதம் ஒவ்வொரு இரவும் தராவீஹ் கியாமுல் லைல் தொழுகைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இரண்டும் ஒரு தொழுகை தான். தராவீஹ் என்பதும் கியாமுல் லைல் என்பது ஒரு தொழுகை தான். அப்ப அந்த தொழுகைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நிறைய திக்ர்கள் செய்திருக்கிறார்கள், சதகாக்கள் செய்திருக்கிறார்கள், உதவிகள் செய்திருக்கிறார்கள், நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இப்படி நிறைய அமல்கள். இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசை வைக்க வேண்டும், ஆதரவு வைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் எவ்வளவு அமல் செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் கூடுதலாக செய்தீர்களா குறைவாக செய்தீர்களா என்பது முக்கியமல்ல. அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. அல்லாஹ்விடத்திலே அது கபூலியத்தை பெற வேண்டும். சிலருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்படுகிற நிலையில் ஏற்படலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒருவருக்கு அல்லாஹ் சாலிஹான அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்திருப்பது என்பது ஒரு பெரிய நிஅமத். அந்த நிஅமத் பூரணம் அடைய வேண்டும் என்றால் அதை விட ஒரு பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கிற அமல்கள் எல்லாம், இந்த ரமதானிலே செய்து முடித்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா என்ற ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளத்திலே நாம் கட்டாயமாக எடுக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். உலமாக்கள் சொல்லுவார்கள், குர்ஆன் சுன்னவுடைய ஒளியில் ஒருவருடைய அமல்கள் கபூலியத்தை அடைந்திருப்பது என்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது அடையாளம், ஒருவர் ரமதானுடைய காலத்திலே தான் செய்த பாவத்தை விட்டுவிட்டு அதற்காக தௌபா செய்து மீண்டு
நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் அந்த கபூலியத்துக்கு அடையாளம் அவர் ரமலானுக்கு பிறகு மீண்டும் அந்த பாவத்தின் பால் திரும்ப மாட்டார். ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். ரமலானிலே நாம் செய்த பல பாவங்களை நாம் விட்டிருக்கிறோம். அதற்காக நாம் தௌபா செய்திருக்கிறோம், இஸ்திக்பார் செய்திருக்கிறோம். இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் ரமலானுக்கு பிறகு நாம் மீண்டும் அந்த பாவத்தின் பால் மீண்டு செல்ல மாட்டோம். அது ஒரு கபூலியத்துக்கான ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம் சகோதரர்களே, ஒருவர் ரமலானுக்கு பிறகும் அந்த நன்மையான காரியங்களை இன்னும் அதிகம் செய்து கொண்டே இருக்கிறார், அதிலே உறுதியாக இருக்கிறார். இவருடைய அமலும் ரமலானிலே கபூலியத்தை பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான அடையாளம். ரமலானிலே இரவு நேர தொழுகை தொழுத ஒருவர் ஆகக்கூடியது 11 ரக்காத்துகள், குறைந்தது ஒரு ரக்காத்தாவது தொழலாம். அவர் குறைவாக இருந்தாலும் ரமலானுக்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக தொழுகிறார். உலமாக்களுடைய கருத்து, அவர் ரமலானிலே அவர் செய்த கியாமுல் லைல் கபூலியத்தை அடைந்திருக்கிறது. ரமலானிலே அல் குர்ஆனை ஒரு தடவை ஓதி முடித்த ஒரு சகோதரன் ரமலானுக்கு பிறகு குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறார். அது கபூலியத்துக்கான ஒரு அடையாளம். இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ரமலான் காலத்தில் செய்த ஒவ்வொரு அமலும் ரமலானுக்கு பிறகு எங்களால் தொடர்ச்சியாக இன்னும் அதிகமாக செய்யப்படும் என்றால், அதிலே நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய கபூலியத்தை அடைந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். ஷவ்வால் தலைப்புறையோடு எல்லா அமலுக்கும் நாம் தமாம் கொடுத்து விட்டோம் என்றால் அந்த கபூலியத்தை அடைந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கட்டாயம் எழுப்பப்படுகிறது. தமாம் கொடுக்க கூடாது. எனவேதான் ஒவ்வொரு சகோதரனும், இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், நான் உட்பட, இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா இல்லையா என்ற ஒரு பயமும் கவலையும் நம்முடைய உள்ளத்திலே கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும். கவலைப்பட வேண்டும், அழ வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்திலே 60வது வசனத்திலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். வல்லதீன யு'தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா. அவர்கள் தர்மங்கள் கொடுக்கின்ற போது, கொடைகள் கொடுக்கிற போது பயந்த நிலையில் தான் கொடுக்கிறார்கள். உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிய நிலையில் தான் அந்த தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வசனம் அல்குர்ஆனிலே அருளப்பட்டது. அவர் செய்யறது தர்மம், கொடை கொடுக்கிறார், ஆனால் பயத்தோடு கொடுக்கிறார். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இவர்கள் பயப்பட வேண்டும்? ஏன் இவர்களுடைய உள்ளங்கள் நடுங்க வேண்டும்? இவர்கள் என்ன மதுபானம் அருந்தக்கூடியவர்களா, களவெடுக்கக்கூடியவர்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஆயிஷா என்று சொல்லாம சித்தியமுடைய மகளே, ஒரு சீரியஸான ஒரு விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல போகிறார். அவர்கள் தொழக்கூடியவர்கள், நோட்டு பிடிக்கக்கூடியவர்கள், சதகா கொடுக்கக்கூடியவர்கள் தான் நல்லவர்கள். ஆனால் இந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். அதனால் அந்த பயம்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானிலே நாம் செய்த இந்த அமல்களுக்கு பின்னால் இப்படியான ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது. கேட்டுப்பார், எவ்வளவோ தர்மங்கள் கொடுத்திருக்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு உணவளித்திருக்கிறோம், நோன்பு திறப்பதற்கு உதவி செய்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே யாரெல்லாம் இப்படியெல்லாம் நான் செலவு செய்கிறேனே, இந்த அமல் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டால் என்னுடைய நிலை என்ன? அந்த பயம், அழுகை. அப்படி வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத்,
எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த பயத்தோடு இந்த அழுகையோடு நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த இறுதி காலத்தில் கையேற்றுவோம். நாம் செய்த ஒவ்வொரு வணக்கத்தையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி, யா அல்லாஹ் இதற்கான நிறைவான கூலியை தந்துவிடு, இதை நிராகரித்து விடாதே என சிலருடைய வணக்கங்கள் மறுமை நாளில் ஒரு பழைய துணி சுருட்டப்பட்டு முகத்தில் எறியப்படுவது போன்று எறியப்பட்டது. எந்த பிரயோசனமும் இல்லை. அப்படியான ஒரு நிலையில் நான் குர்ஆனை ஓதி இருக்கிறேன், நீ வாக்களித்திருக்கிறாய், ஒரு இடத்துக்கு 10 நன்மை என்று யா அல்லாஹ், நான் முழு குர்ஆனை இந்த ரமதானிலே ஓதி முடித்திருக்கிறேன், அந்த ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 10 நன்மை வீதம் யா அல்லாஹ், முழுமையான நன்மைகளை எனக்கு தந்துவிடு. யா அல்லாஹ், நான் கியாமுல் லைல் தொழுகை தொழுதிருக்கிறேன் யா அல்லாஹ், இரவில் முதல் தொழுதிருக்கிறேன், நீ வாக்களித்திருக்கிறாய். ரமதானுடைய மாதத்திலே யார் ஈமானோடும் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. யா அல்லாஹ், அந்த சிறப்பை எனக்கு இந்த தொழுகையின் மூலம் தந்துவிடு யா அல்லாஹ். நான் ஏழை எளியவர்களுக்கு நிறைய தர்மம் செய்திருக்கிறேன், உறவினர்களுக்கு தர்மம் செய்திருக்கிறேன், இதற்கான நன்மையை யா அல்லாஹ் எனக்கு தந்துவிடு. சகோதரர்களே, பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்க வேண்டாம். அப்படி இருக்கிறோம் என்றால் நம்முடைய அமல்கள் அந்த கபூலியத் என்ற நிலையை அடையவில்லை. உலமாக்கள் சொல்றாங்க. இப்படி இந்த கடைசி பகுதியிலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம், கபூலியத்தை நாம் எதிர்பார்ப்போம் என்ற ஒரு விடயத்தையும் இந்த ஹுதுபாவிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி பகுதியிலே நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது. ஜகாத்துல் ஃபித்ரா என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரத ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கினார். ஒரு வீட்டிலே இருக்கிற ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோரின் மீதும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டது. கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமை, கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. அது பிறந்திருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகிறது. அடிமையாக இருந்தாலும் சுதந்திரவானாக இருந்தாலும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகிறது. அதற்கு அது கடமையாகுவதற்கு 2 முக்கியமான நிபந்தனைகளை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று இஸ்லாம், ஏன்னா முஸ்லிம்களுக்கு தான் ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. இரண்டாவது அல் குத்ரத்து அலைஹா, ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கான சக்தி வசதி ஒருவருக்கு இருக்க வேண்டும். அது அந்த வசதி என்பது உலமாக்கள் சொல்கிறார்கள், பெருநாள் தினத்துடைய பகல் பொழுதும் அதனுடைய இரவு, அந்த நாள் முழுமையாக தனக்கும் தன் பராமரிப்பிலே உள்ளவர்களுக்கும் தேவையான செலவுகள், அது உணவு தேவையாக இருக்கலாம், குடிபான தேவையாக இருக்கலாம், ஆடை தேவையாக இருக்கலாம், அத்தியாவசியமான செலவுகள் போக யாரிடத்திலெல்லாம் மேலதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அனைவர் மீதும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகிவிட்டது. அதைத்தான் சொல்லுகிறார்கள் அல் குத்ரத்து அலைஹா, ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்கிறது. அப்ப குடும்ப தலைவர் தன்னுடைய பராமரிப்பிலே உள்ள அனைவருக்கும் அவர் கட்டாயமாக ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை அல்லாஹ் மார்க்கமாக்கியதற்கு 2 தத்துவங்கள், காரணங்கள் இருக்கு. அந்த 2ஐயும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். முதலாவது சொன்னார்கள் துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி என்று சொன்னார்கள். ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பிலே ஏற்பட்ட கவனீனங்கள், குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக, அதிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். இது முதலாவது காரணம். இப்ப நாங்க 28, 29 நோன்பை பிடித்திருப்போம்.
அந்த நோன்பிலே சில வீணான காரியங்களில் நாம் ஈடுபட்டிருப்போம், வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டிருப்போம். அப்ப இவைகளிலே இருந்து ஜகாத்துல் ஃபித்ராவின் மூலம் அந்த நோன்பு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் பிடித்த நோன்பு பூரணம் இல்லாத ஒரு நோன்பாக ஆகிவிடும். முதலாவது நோக்கம் சுத்தப்படுத்துவது. இரண்டாவது நோக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வதுமத்தல் மசாகீன், ஏழைகளுக்கு உணவளிப்பது. பெருநாள் தினத்திலே ஒரு ஏழை கூட அடுத்தவர்களிடம் சென்று கையேந்த கூடாது. அப்படி இருந்தாலும் நாம் பெருநாள் திடலிலே சிலரை காணுகிறோம் கையேந்துவது. அது எவ்வளவுதான் கிடைத்தாலும் சிலர் கையேந்தி கொண்டுதான் இருப்பார். ஜகாத்துல் ஃபித்ராவுடைய இரண்டாவது நோக்கமே பெருநாள் தினத்தில் யாரும் கையேந்தக்கூடாது. எல்லோரும் அன்றைய தினத்தில் சந்தோஷமாக சாப்பிட வேண்டும், பருக வேண்டும். அப்ப நாங்கள் கொடுக்கின்ற அந்த உணவு அந்த பெருநாள் தினத்தில் அவர்கள் உணவாக அமைய வேண்டும் என்ற இரண்டாவது காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். மூன்றாவதாக சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரா ஒருவருக்கு நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. ஜகாத்துல் ஃபித்ராவை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிற போது சாகுன் என்ற ஒரு அளவை சொன்னார்கள். சாகுன் என்றால் 4 முத்துகள். அந்த காலத்திலே உள்ள ஒரு முகத்தல் அளவை முறை. ஒரு முத்து என்பது ஒரு சமனான ஒரு நீதமான 2 கைகளால அள்ளுகின்ற ஒரு அள்ளுதான் ஒரு முத்து. இப்படி 4 முத்துகள் சேர்ந்துதான் ஒரு சாகு. அதான் கொடுக்கக்கூடிய அளவு. நம்முடைய முகத்தல் அளவிலே நம்முடைய தாய்மார்கள் 2 கொத்தாக அதை முகத்தல் அளவையாக கொடுத்து கொள்வார்கள். கிலோகிராம் கணக்கிலே பார்க்கிற போது அறிஞர்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் அதிலே வருகின்றன. 2 கிலோவுக்கு மேல் சிலர் சொல்றாங்க, 2.5 கிலோன்னு சொல்றாங்க. ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் 3 கிலோகிராம் சொல்றாங்க. அது ஒரு பூரணமான ஒன்றாக இருக்கும், அந்த எந்த குறைபாடுகளும் வராமல் இருப்பதற்காக அப்படி செய்து கொள்ள முடியும் என்று சொல்றாங்க. இந்த அளவை நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். ஆனால் ஜகாத்துல் ஃபித்ரா என்பது சகோதரர்களே, நாங்கள் நம்முடைய பகுதியிலே உள்ள பிரதான உணவுப் பொருளாகத்தான் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கப்பட வேண்டும். அதிகமான உலமாக்களுடைய ஃபத்வாவும் அரிசி என்பது நம்முடைய பிரதான உணவு. நம்முடைய நாட்டில் நாம் அரிசி தான் ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்க வேண்டும். அந்த அரிசிக்கு பதிலாக அதன் பெறுமதியை ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்க முடியாது என்றால் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நாங்கள் அந்த பெருநாள் தினத்தில் ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்தோம். உணவிலிருந்து ஒரு சா அளவை கொடுத்தோம். அந்த காலத்திலே எங்களுடைய உணவு என்பது ஷகீர் கோதுமையாக இருந்தது, ஜபீப் உலர்ந்த பேரித்தம் பழங்களாக இருந்தன, அல் அகித் பால் கட்டியாக இருந்தது, அத்தம்பு பேரித்தம்பழமாக இருந்தது. இதெல்லாம் எங்கள் காலத்திலே நாங்கள் உணவுப் பொருளாக பயன்படுத்தியது. இதிலிருந்து தான் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே கொடுத்து வந்தோம். இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து அதிகமான உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் அந்த பகுதியிலே உள்ள பிரதான உணவுப் பொருளிலே இருந்தால் ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். ஒருவர் அதற்கான பெறுமதியை பணமாக கொடுப்பது என்பது சுன்னாவுக்கு மாற்றமானது என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவர். சில நேரத்திலே ஒரு பள்ளியிலே ஜகாத்துல் ஃபித்ராவை சேர்த்து கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அந்த பள்ளி நிர்வாகத்திடத்தில் நம்முடைய அந்த அரிசிக்கான பெறுமதி காசை கொடுத்து அவர்கள் எல்லாருடைய காசையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக அரிசி வாங்கி அந்த அரிசிகளை எடுத்து கொடுக்க முடியும். பணமாக ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கப்பட முடியாது என்பதுதான் அதிகமான உலமாக்களுடைய ஃபத்வாவாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொடுக்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்றால் அதிலே அஃதல் மிக ஏற்றமான நேரம் என்பது பெருநாளுடைய தலைப்புரை
தென்பட்டதிலிருந்து கொடுக்க ஆரம்பித்து பெருநாள் தொழுகைக்கு நாம் போவதற்கு முன்னர் கொடுத்து முடிக்க வேண்டும். இது மிகச் சிறந்த நேரமாக இருக்கிறது. என்ற சஹாபாக்கள் அந்த பெருநாள் தினத்தில் அந்த ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுத்திருக்கிறார்கள். தொழுகைக்கு முன்னர். தொழுகைக்கு பின்னர் கொடுக்கப்பட்டால் அது வெறும் சதகா, அது ஸகாத்துல் ஃபித்ரா அல்ல. அப்ப நாங்கள் ஷவ்வால் தலைப்புரை தென்பட்டவுடன் ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு இடையிலே அந்த ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுத்து முடிக்க வேண்டும். அதே நேரத்திலே இன்னொரு அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரமும் இருக்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அவர்கள் சஹாபாக்கள் இந்த ஸகாத்துல் ஃபித்ரை நோன்பு பெருநாளைக்கு ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னரும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செய்யவில்லை என்றால் அதுவும் சொன்னார். இப்போ ஒருவருக்கு இந்த ஷவ்வால் தலைப்புரை தென்பட்டதற்கு பிறகு அதை கொடுப்பது சிரமம் என்று அவர் கருதினால் நோன்பு பெருநாளைக்கு ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னரும் இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த ரமலான் மாதம் 29 முடிவடைகிறது வைத்துக் கொண்டால் அவர் நோன்பு 28, 29 ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க முடியும். அந்த ஒரு அனுமதியையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே இந்த உரிய நேரத்தில் ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். சில சகோதரர்கள் ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்து கொடுத்து விட்டார், சிலர் ரமலானுடைய நடுவில் கொடுத்து விட்டார். ஆனால் சரியான சுன்னா என்பது நான் சொன்ன இந்த நேரங்களில் கொடுப்பதுதான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், வசதி இல்லாதவர்கள். அதிலும் நம்முடைய நேரடி பராமரிப்பில் இல்லாத குடும்ப ஏழைகளுக்கு அந்த ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பது என்பது மிகவும் ஏற்றமானதாகும். இப்ப நம்முடைய நேரடி பராமரிப்புண்டா என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய் தந்தை எல்லாம் என்னுடைய நேரடி பராமரிப்பில் இருக்கிறார். எந்த ஸகாத்துல் ஃபித்ராவை இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய சகோதரன் ஒருவர் ஏழையாக இருக்கிறார், என் சகோதரி ஒருவர் ஏழையாக இருக்கிறார், என்னுடைய சாட்சி ஒருவர் ஏழையாக இருக்கிறார். இப்படி இருந்தால் என்னுடைய ஸகாத்துல் ஃபித்ராவை என்னுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு கொடுப்பதுதான் மிகச்சிறந்தது. அதற்கு 2 நன்மைகள் நமக்கு இருக்கின்றன. அப்படி குடும்பத்தில் ஏழைகள் அடையாளப்படுத்த முடியவில்லை என்றால் நமக்கு தெரிந்த ஏழைகளுக்கு நாம் கொடுத்துக் கொள்ள முடியும். சிலர் இப்படி வழங்கி வைத்திருப்பார்கள், கணவனை இழந்த பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தான் இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்று சிலர் வழங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் கொடுக்கலாம். சில நேரத்தில் கணவனை இழந்த ஒரு பெண், ஒரு விதவை பெண் வசதியுள்ள ஒருவராக இருப்பார், அவருக்கு போய் ஸகாத்துல் ஃபித்ரா கொடுக்க முடியாது. கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் வசதியுள்ள ஒருவராக இருப்பார், அவருக்கு போய் ஸகாத்துல் ஃபித்ரா கொடுக்க முடியாது. அவர்கள் ஏழைகள் என்ற அந்த பட்டியலுக்குள் சேர்க்கப்பட்டால் அந்த ஸகாத்துல் ஃபித்ராவை அவர்களுக்கு கொடுக்க முடியும். இப்ப இந்த சுன்னாவின் அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஸகாத்துல் ஃபித்ராவை உரிய நேரத்திலே பகிர்ந்தளிப்பதன் ஊடாக நம்முடைய நோன்புகளில் ஏற்பட்ட குறைகளை நாம் சுத்தப்படுத்திக் கொள்வோம். அதுபோன்று நாம் கொடுக்கின்ற அந்த உணவு ஏழைகளுக்கு பெருநாள் தினத்திலே உணவாகவும் அமைந்து விடுகிறது. இப்ப ஒருவர் அரிசியை கொடுக்கிற போது நம்முடைய நாட்டிலே பிரதானமான உணவு அரிசி மட்டும் அதோடு சேர்ந்து கறியும் தேவைப்படும். ஒருவர் இந்த ஸகாத்துல் ஃபித்ராவாக அரிசி கொடுக்கிற போது அவர் மேலதிகமாக அந்த ஏழைக்கு கறி வாங்குவதற்கு பணத்தையும் கொடுத்து உதவி செய்ய முடியும். அது அவருடைய விருப்பம். அப்படி கொடுக்கிற போது அந்த வீட்டிலே ஒரு நிறைவான ஒரு உணவு சமைக்கப்பட்டு சாப்பிடப்படும். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களை அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றிக் கொள்வோம். இந்த அமலையும் சுன்னா அடிப்படையிலே நாம் நிறைவேற்றி அதற்குரிய நிறைவான கூலிகளை நாம் பெற்றுக் கொள்வோம். அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد
كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் மாதத்துடைய கடைசி நாட்களை அடைந்திருக்கிறோம். அதிலே கடைசி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் ஜகாத்துல் ஃபித்ராவை பற்றி உங்களுக்கு நாம் ஞாபகப்படுத்தியிருந்தோம். அதுபோன்று இன்னொரு அமல் இருக்கிறது. ஷவ்வால் தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து நாம் பெருநாள் தொழுகைக்கு போகும் வரைக்கும் ஆண்கள் சத்தத்தை உயர்த்தி தக்பீரை அதிகமாக சொல்லிக் கொள்வது, இது சுன்னா. பெண்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொள்ள முடியும். இந்த தக்பீர் சொல்லுகிற விடயத்திலும் அதிகமானவர்கள் கஞ்சத்தனம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நாங்க திடலில் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம், யாராவது முன்னுக்கு வந்து தக்பீர் சொல்லி கொடுத்தா தான் தக்பீர் சொல்லுவாங்க. இருக்கக்கூடியவர்கள் தானாக தக்பீரை சொல்லிக் கொள்வது அது பழகிவிட்டது. அப்படி இந்த ஏனைய பள்ளிகளில் அப்படித்தான் பழகி இருக்கிறார். முன்னால் இமாம் இருந்து தக்பீர் சொல்லிக் கொடுத்தா தான் பின்னால் சொல்லுவது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு அமல். தக்பீர் சொல்வது என்று ஒரு அமல். அதிகமாக நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த தக்பீர் சொல்றதுக்கு ஆக குறைந்தது அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் தக்பீர் சொன்னால் போதுமான, பெரிய பாடல்கள் எல்லாம் கிடையாது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுடைய புரிதல்களின் அடிப்படையிலே தக்பீரில் சில வாசகங்கள் வந்திருக்கின்றன. அந்த வாசகங்களை நாங்கள் தக்பீராக சொல்ல முடியும். அதில் ஒன்று, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா என்ற வார்த்தையை சேர்த்து தக்பீர் சொல்லுவார்கள். நாங்கள் அப்படியும் தக்பீர் சொல்ல முடியும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நினைக்கிறேன். அதிலிருந்து ஒரு சில நிமிடங்கள் கழித்து நாம் நம்முடைய தொழுகை ஆரம்பிக்க வேண்டும். இப்ப 6:20க்கும் 6:30 இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்திலே தான் தொழுகை நிறைவேற்றப்படும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இப்ப நேர காலத்தோடு நாம் தொழுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. கடந்த காலங்களில் மஸ்ஜிதுகளில் உங்களுக்கு தெரியும், ஏனைய பள்ளிகளிலே 9 மணி 10 மணி 11 மணி வரைக்கும் தொழுகை நடத்தப்பட்டிருக்கிறது. அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னொரு தடவை மட்டும் தொழுவிக்கப்படும் என்று. பல தடவைகள் தொழுவிக்கப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அருள், நம்முடைய இந்த பிரச்சாரத்தின் காரணத்தினால் இன்றைக்கு எல்லா பள்ளிகளும் நேர காலத்தோடு தொழுகிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை உயிர்ப்பிப்பதற்கு பாடுபட்ட சகோதரர்களுக்கு அல்லாஹ். அதுபோல இன்னொரு சுன்னா, பெருநாள் தொழுகைகளை மஸ்ஜிதுகளிலே நிறைவேற்றாமல் திடலில் தான் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் மஸ்ஜிதிலே தொழுவிக்காமல் திடலுக்கு சென்று தொழுகை நடத்துவார்கள். மஸ்ஜித் நபவி என்ற பள்ளி இருந்தது. ஒரு தொழுகைக்கு 1000 தொழுகைகள் தொழுத நன்மை. ஒரு முகர் என்றால் 1000 முகருடைய நன்மை கிடைக்கும். அப்படி பள்ளி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்களை தொழும் திடலுக்கு வரும்படி கட்டளையிட்டார்கள். இது அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு ஹதீஸ். அப்ப சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞாபகப்படுத்துகிறேன். அது திடலில் தொழுவிக்கப்பட வேண்டும். திடல் தொழுகை பல வருடங்களாக பாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் உரிய நேரத்துக்கு வந்து அந்த தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த திடல் தொழுகை என்று சுன்னா ஆரம்பத்தில் பலர் பாடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மறைகின்ற போது அதை உயிர்ப்பிக்கின்ற நடவடிக்கை என்பது மிக முக்கியமானது. அது இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்னொரு சுன்னா இருக்குது. நாங்கள் பெருநாள் நோன்பு பெருநாளைக்கு தொடப்போவதற்கு முன்னர் எதையாவது சாப்பிட்டு விட்டு போவது சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர்
பேரித்தம்பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு விட்டு சொல்லி போவார் நோன்பு பெருநாள். நாங்களும் அந்த சுண்ணாவை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆக குறைந்தது பேரித்தம்பழங்களையாவது சாப்பிட்டு விட்டு நாங்கள் தொழும் திடலுக்கு உரிய நேரத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தொழும் திடலிலே அன்பு தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை கிடையாது. சிலர் வந்து 2 ரக்காத் தொழுவாங்க, அப்படி ஒரு தொழுகை கிடையாது. அது திடலில் தொழுகிறது. அடுத்தது முன் சுன்னத்தோ பின் சுன்னத்தோ அது கிடையாது. அந்த தொழுகைக்கு அதானும் கிடையாது, இகாமத்தும் கிடையாது. அதிகமாக ஒவ்வொருவரும் தக்பீரை அதிகமாக மொழிந்து கொள்வது அவ்வளவு. 2 ரக்காத்துகள் கொண்ட தொழுகை தொழுவிக்கப்படும். முதலாவது ரக்காத்தில் 7 தக்பீர்கள் சொல்லப்படும், இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்கள் சொல்லப்படும். இமாம் அந்த தக்பீர்கள் சொன்னதற்கு பிறகு கேட்டுக்கொண்டிருப்போம். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், சுட்டிக்காட்ட வேண்டும், பிந்தி வருவார்கள். ஆனால் சலாம் கொடுத்த உடனே அந்த மைதானத்தை விட்டு எழும்பி போய்விடுவார். சுன்னா என்பது சகோதரர்களே, அந்த தொழுகை 2 ரக்காத்துகளும் அதனோடு சேர்ந்து வருகிற குத்துபாவும் சேர்ந்துதான் அந்த பெருநாள் தொழுகை. அது எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். ஏன்னா மாதவிடாய் உள்ள பெண்கள் தொழுகையில இருந்து விலகி கொள்கிறார்கள். அவர்கள் குத்துபா கேட்பார்கள், அவர்கள் தர்மங்கள் செய்வார்கள், அவர்கள் துஆ செய்வார்கள், நன்மையான காரியங்களை செய்யலாம், தொழ முடியாது. அப்ப குத்துபா என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்கள் ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் அமர்ந்திருந்து அந்த குத்துபாவை முழுமையாக கேட்டதற்கு பிறகுதான் நாங்கள் எழுந்து செல்ல வேண்டும். அப்ப இந்த ஒரு சுண்ணாவை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திய இன்னொரு முக்கியமான சுண்ணா இருக்குது, பெருநாள் தர்மம், சதகா. ஏன் அதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்கள் பகுதியில் இருந்து தொழுது பயான் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு என்னத்தை வலியுறுத்தினாங்க? பெண்களே, நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. நான் நரகத்தில் அதிகம் பெண்களை கண்டேன் என்று சொன்னார். எனவே தர்மம் செய்யுங்கள் பெண்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் அந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய ஆபரணங்களை சதகாவாக போட்டார். புகாரிலே பார்ப்போம். உண்மையிலேயே பெண்களுக்கு விருப்பமானது நகைகள், ஆபரணங்கள். அதை கூட அவர்கள் கலற்றி சதகா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சதகாவை அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இது ஒரு சுன்னா. எனவேதான் பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த சதகா என்ற ஒரு சுன்னாவையும் ஹயாத்தாக்க வேண்டும். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நம்முடைய பள்ளி வாயிலே இதை விரிவாக்கம் செய்கிற நடவடிக்கை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேலை இடை நடுவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நலம் விரும்பிகள் தருகிற தர்மங்களை கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறோம். இது சதகா ஜாரியா, நிரந்தர தர்மம். ஒருவர், ஒரு குருவி, ஒரு பறவை, சிறிய பறவை முட்டையிடக்கூடிய அளவுக்கு ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுத்தால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை. ஒரு ஆள் தொட முடியுமா? முடியாது. நாங்கள் மஸ்ஜிதை கட்டுகிற அந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த எங்களோட திடல் தொழுகையிலே பள்ளி வாயிலை நாங்கள் இப்போது கட்டி நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த மிம்பரிலே வைத்து உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வோம். அதிலே வரக்கூடிய அனைத்து சதகாக்களும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற போதே அந்த நியத்தோடு வாருங்கள். பங்களிப்பாக. இந்த
நீயத்தோடு சதகா ஜாரியா. நாள் வரும் வரைக்கும் இந்த பள்ளி இந்த இடத்திலே இருக்கும். இதிலே தொழுகை நடத்தப்படும், பயான்கள் நிகழ்த்தப்படும், குதுபா பிரசங்கங்கள் நிகழ்த்தப்படும், வகுப்புகள் நடத்தப்படும், நன்மையான காரியங்கள் இங்கே நடைபெறும். அந்த அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கபருக்குள் வந்து சேர்த்து கொண்டிருக்கும், மறுமையில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும். இந்த பெருநாள் நாளிலே நீங்கள் வழங்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இறுதியாக அன்புக்குரிய சகோதரரை முடிந்து சதகாக்களும் கொடுத்ததற்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. அந்த விடயம் நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையாம பகையுணர்வோடு வாழ்வோம். சிலர் இருக்கிறார்கள் சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி பேசாமல் இருக்கிறார். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அஷ்ஹனாம் என்று வர்ணித்தார்கள். உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு அதாவத் பகை, அந்த பகையோடு நாங்கள் வாழ்ந்து மௌத்தாகிவிடக்கூடாது. இந்த நோன்பிலே அந்த பகை உணர்வை நம்முடைய உள்ளத்திலேயே நாம் கலைக்க வேண்டும். பெருநாள் தினத்தை மையப்படுத்தி நாம் யாரோடு பேசாமல் இருக்கிறோமோ அவரை சந்தித்து நாம் முதலாவது சலாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அதற்கிடையில் நாம் சலாம் சொல்லிக் கொள்ள முடியும். இதிலே தாழ்வு மனப்பான்மை நிறைய பேர் பிரச்சனைதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி ஒரு கட்டத்திலே உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவர். நான் ஒருவரோடு பேசவில்லை, அவர்தான் எனக்கு அநியாயம் செய்தார் என்றிருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக அதை மறந்து மன்னித்து விடுகிறேன். நான் சலாத்தை கொண்டு முந்துகிறேன். அல்லாஹ்விடத்தில் எனக்கு கண்ணியம் கிடைத்துக் கொண்டிருக்கும், அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது, வைக்காத அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்துள்ளது திங்களிலும் வியாழனிலும். ஆனால் யாரெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டு பகையுணர்வோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாளில் மன்னிப்பு கிடையாது. நான் என் சகோதரனோடு பேசாமல் இருக்கிறேன், போது எனக்கு மன்னிப்பு, நான் உடனடியாக அதை அதே நிலையில் நான் வாழ்ந்தால் உலமாக்கள் சொல்கிறார்கள், அப்படியானவர்களுடைய முடிவு என்பது பெரும்பாலும் மிக மோசமான ஒரு முடிவாகத்தான் அமையும். என்ன ஹதீஸ் என்றால், ஒருவர் தன் சகோதரனோடு 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருப்பது ஹராம். அதே நிலையில் அவர் மௌத்தானால் அவர் நரகம் நுழைவார். பகைவரோடு வாழ்கிறவர்களுடைய கடைசி முடிவு மோசமான முடிவாக இருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறார். இந்த நோன்பிலே என் உள்ளத்தில் வேறு எந்த நாளில் எந்த மாதத்தில் நாம் கடக்க முடியும்? உள்ளத்திலே உறுதியான எண்ணத்தை வைத்துக் கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து வாழ வேண்டும். மவுத் என்பது திடீர்னு வந்து நாம வரட்டு கௌரவத்தோட இருப்போம், ஈகோ பிரச்சனை இருப்போம், மவுத் வந்துடும். என்னது கண்டம்? மவுத் வந்துடும். என்னது கண்டம்? இன்னொரு சகோதரனோடு பேசாமல் ஒரு ஹராமான நிலையில் நாம் மௌத்தாயிட்டோம். அல்லாஹ் பார்க்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை எல்லாம் நாம் நோன்பு பெருநாளிலே கவனத்தில் வைத்து நாம் இன்ஷா அல்லாஹ் பகை உணர்வுகளை கலற்றி மற்றவர்களோடு உறவாடுவோம், சந்தோஷமாக பேசுவோம், சலாம் சொல்லுவோம், முசாபகா செய்வோம். இந்த சுன்னாக்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பெருநாள் தினத்திலே ஹயாத்தாக்கிக் கொள்வோம். அதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.